எடிட்டர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். டைரக்டர் மற்ற குழுவினர் யார் இருந்தாலும் கொஞ்சம் மேடைக்கு வந்துடலாம். தயாரிப்பாளர் வந்துட்டு இருக்காரு, திரு கோவிந்தராஜ் அவர்களே. ஃபீலிங்கே இல்லை. இட் வாஸ் லைக் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கிண்டல் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐம் ஷுர் நீங்கள் லவ் சப்ஜெக்ட்னு சொன்னார் எனக்கு. பட் ஆனால் இந்த அளவுக்கு பயங்கரமாக உருக்கமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பிரேமன் கேமரா மேனாகவே எனக்கு முன்னாடி இருந்தே பழக்கம் இருக்கு. பட் ஃப்ரேமிங்காக தான் கலக்குவான்னு பார்த்தா டைரக்ஷனில் அதை விட பயங்கரமாக கலக்கிறாரு அவர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் விஜயண்ணன்னு சொல்லணும். விஜயண்ணா என்னென்னா அவர் நிறைய மாசாக நான் பார்த்துட்டேன். நிறைய இடத்துல ரொமான்ஸாக அவர் வேறு மாதிரி இதில் ரொமான்ஸில் மாசாக காமிச்சிருக்காரு. வேறு மாதிரி ஒரு ரொமான்ஸ் இருக்குது இதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவர் நிச்சயமாக எல்லாமே லவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அவரை. அந்தளவுக்கு பயங்கரமாக ரொமான்ஸை கொடுத்துருக்காரு. த்ரிஷா மேமு மௌனம் பேசியதை படம் பார்க்கும்போது நான் அவங்களை நிறையா லவ் பண்ணியிருக்கோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸில் போட்டு லவ் பண்ணியிருக்கோம். அது எனக்கு தான்ன்ற மாதிரிலாம் சொல்லி கிண்டல் அடிச்சிருக்கோம். பட் அதுக்கடுத்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சோ அதே தான் இங்கேயும் வந்தது. நான் பிரேமனன்ட்ட கூட சொன்னேன். பிரேமனை பயங்கரமாக கிண்டல் அடிப்பார். டேய் உன்னை பக்கத்துலேயே நான் போக விட மாட்டேன்னு சொல்லுவார் என்ன. ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னோம். அதே போல் இந்த படத்தில் கேமராமேனாக இருக்கட்டும், நம்ம எடிட்டராக இருக்கட்டும், இல்லை காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும், எல்லாரும் சூப்பராக ரொம்ப டேலண்டட் டீமாக இருக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது எல்லாம் தெரிய வரும். ஃபஸ்ட் டைம் பேசினாலும் எனக்கு நர்வஸாக இருக்குங்க. தேங்க்ஸ் எனிவேஸ். தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். தமிழ் நல்லா பேச வராது, ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். 96 எனக்கு எல்லாருமே சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். என்ன சொல்கிறது, ஒன்று மட்டும்தான். we all have tried our very best in this film, even if it's என்ன சொல்கிறது பிரேமண்ணா ஆனாலும் எல்லாரும். It's one of the best films I have ever watched recent times. இந்த மாதிரி ஒரு லவ், வெரி இன்டென்ஸ் லவ்வாக இருக்கு. ஒரு என்ன சொல்ற ஒரு நோட் புக், இங்கிலீஷ் நோட் புக் அந்த லெவலில் ஐ கன்சிடர் திஸ் ஃபிலிம். அண்ட் ஒன்று மட்டும், இப்போ ஐ எம் அ ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் த்ரிஷா. ஐ டோல்ட் ஹர் எஸ்டர்டே. ஸோ இப்போ வினோத் சொன்ன மாதிரி அந்த 10th டைம்லேருந்து நான் படிக்கும்போதே எனக்கு தான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் you will never want Trisha other than to Vijay Sethupathi, because I can never see Trisha other than, you know, Ram's pair ellame enakku I can't imagine her after this film. avlo unmayana oru it's a pure love. You'll understand once you watch the film. And yeah, ellarukkum paattu nalla irukku sonna ellarukkum thanks a lot. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போதுலேருந்தே என் கூட ஒர்க் பண்ணவங்க. அப்படி தான். ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா எல்லாம் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி அவங்களும் இந்த படம் முடிச்சுட்டு போகும்போது இது அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா படமே மெமரிஸ் பற்றி தான். ஸோ அப்படி தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பெஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்க. எல்லாரோட பெஸ்ட்டும் அந்த படத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். உங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக இருக்குது. நிற்கிறதுனால இல்லை, இந்த ப்ரீ ரிலீஸ் பஸ் 96க்கு நான் ஆனஸ்ட்டாக எந்த படத்துக்கும் ரீசெண்டாக பார்த்ததில்ல. பிகாஸ் முன்னாடியே எல்லாரும் சொல்கிறாங்க இட்ஸ் அ பிளாக் பஸ்டர், இட்ஸ் அ சூப்பர் ஹிட். ஸோ அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு டீசர் வந்ததுக்கப்புறம் அந்த ஹைப் எங்கேயோ போயிடுச்சு அந்த படத்துக்கு. பட் ஐ ஃபீல் வீல் கீப் அப் டு இட். அண்ட் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு பிரேம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான லவ் ஸ்டோரி ஒரு ஹீரோயின்காக எழுதியிருக்காரு. அண்ட் தட்ஸ் வெரி வெரி ரேர். அஃப்கோர்ஸ் நல்ல படம் பண்ணுறோம் எல்லாரும். பட் டு ரைட் சம்திங் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப கஷ்டம். ஐ டோன்ட் திங்க் ஐவ் எவர் பிளேட் அ ஜானு இன் மை லைஃப் பிஃபோர். அண்ட் 96 டீம், கோவிந்த்
ஏன் ஃபேன்னு சொல்கிறாரு, பட் ஐ திங்க் ஐ எம் ஹிஸ் ஃபேன் பிகாஸ் 96 மியூசிக் அப்புறம் நான் நேற்றுக்கும் அவர்கிட்ட சொன்னேன் தட் half the battle is won. ஏன்னா 50% of the battle இந்த மியூசிக் எங்கேயோ தூக்கி வச்சிருச்சு படத்தை. அண்ட் அஃப்கோர்ஸ் சேது பற்றி சொல்லவே வேணாம். ஐ திங்க் ஹீஸ் அன் எஃபர்ட்லெஸ் ஆக்டர். அது என்னென்னா இந்த படம் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபில்ம்ஸ் நடிக்கவே கூடாது, அப்படியே ஒரு ஜெனுவனாக ஒரு ஆர்கானிக்காக ஷூட் பண்ணோம் அந்த ஃபுல் படமே. இட் வாஸ் ஆல் மேஜிக் ஃப்ரம் டே ஒன் இட் செல்ஃப். ஸோ போட்டு நடிக்கல, பட் இட் வாஸ் சச் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் ஐ திங்க் விச் பிரேம் காட் ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். அண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு சேத்து, நான் சொல்லவே வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் சுவா ஹூஸ் கிவன் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் லுக். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலி நம்ம எதுவும் சொல்லலை. இட்ஸ் என்ன கேட்டால் ஓகே நான் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன், பட் அவங்க கேரக்டர் பிரகாரம் ஃப்ரம் டே ஒன் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. அண்ட் த கேமரா டீம், தி ஆர்ட் டைரக்ஷன், தி என்டையர் டீம். சில படங்கள் அது எப்போவுமே ஒரு ஃப்ரம் டே ஒன் தெரியும் அது எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணாலும் ஒரு மேஜிக்கோட ஷூட் பண்ணுறோன்னு. ஸோ ஐ திங்க் 96 இஸ் ஒன் சச் ஃபில்ம். தேங்க்யூ. பக்கத்தில் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் மட்டுமே 4 படம் ஒர்க் பண்ணிட்டோம் மேடம். இந்த படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தானா, அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். அப்புறம் சீதகாதியும் கோவன் எடிட்டர், ரொம்ப சென்சிபிளான ஒரு எடிட்டரு. கூச்சம் படுவோம், பட் ஆனால் ஸ்பேஸ் கொடுப்பான். அவசரமாக படம் ஓடுது ஓடலையோ அப்படி சீன் அவர்ந்துடும் அப்படிலாம் பண்ணாமல் ஆக்டர்ஸு ஸ்பேஸு அதை ரசித்து வெட்டக்கூடிய ஆள். மகிக்கு இந்த படம் வந்து முக்கியம். இந்த படம் 2 பேர் பண்ணியிருக்காங்க. மகியும் வந்து நம்ம ஷமி பண்ணியிருக்காங்க, சண்முக சுந்தரம். ஸோ 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ரேம் நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டாம். அப்புறம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வந்து இந்த முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். 96 எல்லோரும் சொல்லிட்டாங்க. இந்த படம் தொடங்கினது பிரேம்கிட்ட தான் தொடங்குச்சு, பிரேமால் தான் தொடங்குச்சு. முக்கியமான காரணம் பிரேம் கதை சொல்ல வராரு, இல்லை கதை கேட்க போகிறோம் அப்படிங்கிற போது அது என்னவா இருக்கும்னு ஒரு பயத்தில் இருந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் வந்து இப்போது த்ரிஷா அவங்க சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப அதிக பயத்தோடு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு படம் வருது, அந்த படத்தை நீங்கள் எதிர்பார்க்காம வந்துட்டீங்க. இப்போ நான் செக்க சவந்த வானத்தை கூட போட்டிருந்தது வந்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க அப்படின்னு தான் போட்டிருந்தோம். இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. அது இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் நான் முழுசாக நம்புகிறேன். பட் இதை தாண்டியுமே பெரிய பயம் இருக்குது. பயத்தோடு கேட்ட அந்த பயம் வந்து இந்த கதை நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, இந்த ஆள்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம், ஒரு வேளை நல்லா இல்லைன்னா எப்படி சொல்கிறது ஏற்பட்ட பயம் வந்து இன்றைக்கி ஐயோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வெளியே. ஏன்னா நான் இன்னும் முழுசாக படம் பார்க்கல, டப்பிங்கில் கூட அரை வரை தான் பார்த்தது. படம் நல்லா இருக்குன்னு பயமாக இருக்குது எனக்கு. இப்போது உங்களுக்கு அந்த பயத்தையும் சந்தோஷமாக மாற்றுறது நீங்களும் ஆடியன்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. அந்த நாளுக்கு தான் வெயிட்டிங். அது ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருமே ரொம்ப நிம்மதியாக வேலை பார்த்தோம். ரொம்ப நிம்மதியாகவும், நிம்மதி இந்த சென்ஸ் யாருக்கும் யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. வேலை செஞ்சோம், ரசித்து வேலை செஞ்சோம். அதனால் இந்த படம் வந்து எல்லாருக்கும் சமமான பங்கு இருக்குது. இது டைரக்டரு இல்லை நடிகர்கள் இல்லை வந்து டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள அந்த ஏதோ ஒரு, ஏன்னா சினிமாவில் கண்டிப்பாக நல்ல சம்பளம் கிடைக்குது, நாங்கள் நல்லா வேலை பார்க்குறோம், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்லாயிருக்கும். பட் எல்லாருமே நல்ல சம்பளம் வாங்குறதில்ல. பட் அதையும் தாண்டி நல்ல வேலைன்னு இருக்கும்போதில் ஒரு மன நிறைவு ஏற்படுது பாருங்கள். அது சில மூமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். அது இந்த படத்தில் எங்களுக்கு கிடச்சிது. அதை அனுபவித்து தான் செஞ்சோம் அது. ஸோ அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது, நான் நம்புகிறேன். அது நீங்கள் ஃபஸ்ட்டு சாங் பார்த்து முடித்தோடனே ப்ரெஸ்ஸில் சாங்கு கைத்தட்டி நான் ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்கேன். ஸோ கைத்தட்டினவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். படத்தை பார்த்துட்டு இன்னும் நீங்கள் நல்லா ரசிப்பீங்க நம்புகிறேன். என் தயாரிப்பாளர்களுக்கும் சரி, இங்கே வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி, வந்தவனுக்கும் நன்றி. வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுமா உங்களுக்கு? +2 96 பேட்ச் முடித்தவங்க அவங்க 2 பேர் பற்றி ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு கதை. இல்லை, ஏன்னா அது டைம் இல்லை ஆக்சுவலாக. நிஜமாக தான் கதையை ஒரு நாள் இரவு நடக்கிறது தான் கதை. ஆனால் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அந்த காட்சி இருக்குது, அது வரும் பாருங்கள். அது முக்கியமான இடத்துல இருக்கும். அது த்ரிஷாட கொடுங்க. உங்களுக்கு சினிமாவில் விஜய் சேதுபதியோட நீங்கள் தான் சீனியரு. அவர் கூட நடிக்கும்போது எப்படி இருந்தது? ஏதாவது கேர்ஃபுல்லாக நடிச்சிங்களா? உங்களுக்கு தூக்கி சாப்பிட்டு ஏதாவது பயப்பட்டீங்களா? எப்படி நடிச்சானோ? சின்ன பையன்னு சொல்கிறாரு. பட் அதான் இந்த படத்தில் ஃப்ரம் டே ஒன்
நம்ம செட்டுக்குள்ளே போகும்போது நம்ம யாருமே ஸ்டார்ஸ் இல்லை, ஆக்டர்ஸும் இல்லை. நம்ம சும்மா ஒரு சிம்பிள் பர்சனாக போனோம். அண்ட் அப்படி தான் படம் பண்ணோம். நான் தான் ட்ரிஷா, இவர் தான் விஜய் சேதுபதி, இவர் தான் பிரேம், அப்படி இல்லவே இல்லை. ஜஸ்ட் கேஷுவலாக போனோம். அண்ட் பிரேம் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு ஷூட்டிங் மாதிரியே இல்லை. வி ஜஸ்ட் ரொம்ப ஆர்கானிக்காக வி வெண்ட் வித் த ஃப்ளோ. Any more questions? சேதுவோட கேரக்டர் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலி. அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ரெட் இல்லை சார், அது பேர் சர்வே. அது பேர் சர்வே சார். இது மாதிரி மூஞ்சி நிறைய இடத்துல வருது. நிஜமாக அவர் கணக்கு வச்சுருக்காரா இல்லையா, அவருக்கு கணக்கு எழுத வருதான்னு வச்ச சர்வே செக் பண்ணி ஒழுங்கு டெபிட் கிரெடிட்லாம் ஒழுங்காக எழுதிருக்கேன். செக் இல்லைண்ணே, ஜிஎஸ்டியில் வேணும் தெரில. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே, அது பேர் சர்வேன்னு ஒன்று இருக்குது. எனக்கு இப்போ தான் தெரியும். என்னோட ஆடிட்டர் நான் 3 வருஷமாக அட்வான்ஸ் டேக்ஸ் தான் கட்டியிருக்கேன். ஆடிட்டர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. ஸோ அவர் திடீர்னு போய் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதனால் எகிரி குடிச்சு வந்து நிஜமாக கணக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அது பிரச்சனை இல்லைண்ணே, அது பிரச்சனை இல்லைண்ணே. யார்கிட்டண்ணே? என்ன இல்லை இல்லை தெரியல. என்கிட்ட சர்வே தான் சொன்னாங்க. அவங்க ரைட் பண்ணல, சர்வே தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூஸ் தப்பாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லது, பப்ளிசிட்டி தான் அது. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சீக்கிரமான பப்ளிசிட்டி எதுனா நீங்கள் தப்பாக பேசினா சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். அது நம்ம காசு கொடுத்தா கூட கிடைக்காது. ஸோ அது பெட்டர், அது பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம ஊரில் வந்து கண்டதை பேசினா தான் பப்ளிசிட்டின்னு ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓ ஹலோ, கேட்குதா? நம்ம ஊரில் ரீசெண்டாக வந்து நீங்கள் பப்ளிக்காக கத்தி பேசிவிட்டு அதை நான் பேசல, என்னோடய அட்மின் பேசினார். இல்லை எனக்கு போல் மிமிக்ரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். மேபி அது என் வீட்டில் செட்டு போட்டு, என் வீடு மாதிரி செட்டு போட்டு செக் பண்ணியிருக்காங்க. என்ன அது என் வீடு இல்லை, அது செட்டு போட்டு. நான் வெளிப்படையாக பேச மாட்டேன். நான் பயந்தவனே ரொம்ப, தெரியல உங்களுக்கு என்ன பார்த்து. நிஜமாக தான் சொல்கிறேன், நிஜமாக அப்படிலாம் இல்லை. அது என் வீடு இல்லை, என் வீடு ஆஃபீஸும் செட்டு போட்டு செக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன, நம்ம 96க்குள்ளே போகலாமா? நான் எனக்கு த்ரிஷாவை பார்த்தா சின்ன வயசுலேருந்து பயம். நான் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணல, எங்கள் அம்மா த்ரிஷா காமித்து மேம் போட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லோரும் அவங்கள சீனியர்னு சொல்கிறாங்க. அவங்க மோஸ்ட்லி ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப எங்கேஜில் வந்துடுவாங்க. பட் என்னை விட அவங்க ரொம்ப சின்னவங்க. மேபி 7-8 இயர்ஸாவது எங்கேரா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. நம்ம 2 ஒன்றா தங்கியிருந்தோமா? எங்கே? வெரி குட். ப்ரெஸ்ஸில் நல்ல கேள்வி இது. சென்னையில் நான் ரூமில் இருந்தேனா? நம்ம தனியாக பேசுவோமா அதை? ஏன்னா 12 வருஷம்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் ஏன் ரூம்மேட்டில் பார்த்தாங்கன்னு தெரியல எனக்கு. 377 அப்போ கூட சட்டம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் தெரியல, நான் பேசலாம். நம்மள்ட்ட நான் சொல்கிறேன், இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரூமுக்கு போயிருக்கேன், தங்கியிருக்கேன், சாப்பிட்டு தூங்கியிருக்கேன். அதனால் நம்ம பாருங்கள், அது உங்கள் சந்தர்ப்பத்தை கிடச்சி நீங்கள் வந்து கேள்வி கேட்டீங்கல்ல. ஐ லவ் யூ. தேங்க்ஸ். படத்தில் நேரில் இல்லை, நேரில் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கு. படத்தில் சுபஸ்ரீ தான் காரணம். ஓகே, காஸ்டியூம்ஸ் மேபி. சினிமாவில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது. எப்பவுமே வந்து சினிமோட்டோகிராஃபியில் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் அழகாக காட்டுறதுக்கு ஒரு 5-6 ரூல்ஸ் இருக்குது. அவங்க காஸ்டியூம் கொடுக்குறது, ஃபோக்கஸ் வைக்கிறது, அவங்களுக்கு லென்சிங் பண்ணுறது, அவங்களுக்கு லைட்டிங் பண்ணுறது. ஏன்னா அந்த மூஞ்சி நீங்கள் பார்க்கணும்ல, உங்களுக்கு அந்த மூஞ்சி போர் அடிக்காமல் 2 மணி நேரம் தெரியணுன்னா அது
அதுக்கு உண்டான அழகியலோடு இருக்கணும். ஸோ அதனால் சினிமாவில் அப்படி தெரியலான்னு நான் நினைக்கிறேன். பட் அது இயல்பு. உண்மை தானே சார்? இவர் கேமரா பண்ணாரு சார். உண்மை உண்மை. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் பரவாயில்ல அண்ணா, விட்டுருங்கப்பா, விட்டுருங்க. தெரியல நீங்கள் அண்ணா, விட்டுருங்கண்ணா. நீங்கள் கோவப்பட்டா எப்படி இருக்குன்னு இப்போ தான் பார்த்துருங்கண்ணே. சரி, விட்டுருங்க. இல்லை சார், இன்னும் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி, மிக்க